ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி 15 கிலோ புழுங்கல் அரிசியில் 7.5 கிலோ கறி சேர்த்து பீஃப் பிரியாணி, சூப்பரான பிரியாணி, ருசியான பிரியாணி, திடமான பிரியாணி. தொடர்ந்து பாருங்கள். இப்போது 20 to 25 கிராம் சைஸில் கறியை வெட்டி நல்லா 4-5 முறை அலசி தண்ணி அதிகமாக வைக்காமல் அந்த கறிக்கு சமமாக தண்ணி வச்சு அந்த வேக வைக்கும் போது தான் சீக்கிரமாக வேகும், நல்லா வேகும். நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சுட்டா தண்ணி தான் அதிகமாக கொதிக்கும், கறியோட வேக்காடு சீக்கிரம் இருக்காது, அனல் நமக்கு வேஸ்டேஜ் ஆகும். நம்ம போன இடத்துல வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, மல்லி எல்லாம் சரியாக வந்திருக்கா சொல்லி செக் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கறியை பாருங்கள், தண்ணி அப்படியே கறிக்கு சமமாக தானே இருக்குது, ஆனால் கொதிக்கும் போது எவ்வளோ தண்ணி அப்படி மேலே பபுள்ஸ் மாதிரி கொதிக்குது பாருங்கள். இந்த கறிக்கு தேவையான உப்பு நான் எப்போவுமே சொல்வேன், அரிசிக்கு தனியாக உப்பு, கறிக்கு தனியாக உப்பு. 7.5 கிலோ கறி, இங்கே நான் 3 கைப்பிடி உப்பு சேர்த்துட்டேன். இந்த சேர்த்து அப்படியே இந்த கறியை முன்னாடி வேக வச்சு தான் பிரியாணி செய்யணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி கொதிக்கிறத பாருங்களேன், நான் வச்சது அவ்வளோ தண்ணி தான், ஆனால் எப்படி கொதிக்குது பாருங்கள். அப்போ தான் அந்த கறி சமமாக நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இந்த பக்கம் அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போது மழை பெஞ்சு சரியாக விட்டுருக்கு. அந்த தரை நல்லா காயிற வரைக்கும் அந்த விறகு எரியணும். அப்போ தான் உங்களுக்கு நடுவில் அந்த அனல் ஸ்லோ ஆகாமல் சூப்பராக நமக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இடையில அடுப்பு அணைஞ்சிருச்சு. என்ன செய்கிறேன்னு பாருங்கள். சீக்கிரமாகவும் செய்யணும், டைமும் அதிகமாகிடுச்சு. எப்பவும் போல் நம்ம 15 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் எண்ணெய், பட்டை, கிராம், ஏலக்காய், பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கணும். இதோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இந்த பீஃப் பிரியாணிக்கு கருவேப்பிலை, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கலரும் சூப்பராக இருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் பிரியாணியும் பீஃப் பிரியாணியும் முன்னாடி இந்த கறியை அலசி நல்லா வேக வச்சு அந்த கறி உடையிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வெந்துடும் அப்படின்னு சொல்லி பிரியாணி தண்ணி கூட மசாலா கூட சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வேகாது. அந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்களா, அப்படியே விடிச்சு மேலே துள்ளி குதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் அதிக நமக்கு அந்த தீச்சல் விடாமல் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நான் பீஃப் பிரியாணி, அதாவது ஏழைகளின் பிரியாணி போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஒரு தப்பாக சொல்கிறீங்க, இதுதான் நல்ல ஒரு சத்தான பிரியாணி அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நானும் அதை தான் சொல்கிறேன். ஏன் ஏழைகளின் பிரியாணி சொல்கிறேன்னா, இந்த அரிசியை வச்சு, அதாவது பிரியாணி அரிசின்னு இருக்குது, இதை தெரியாமல் தான் கிராமத்து சைடெலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆஃப் ஆயில் அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசியில் செஞ்சு உதிரியாக வரல, டேஸ்ட்டாக வரேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல பிரியாணி அரிசியில் செஞ்சு சாப்பிடுங்க. இதுதான் வீடியோ கண்டென்ட்டு, தொடர்ந்து பாருங்கள். இந்த கறியை பார்த்தீங்களா, அந்த எலும்பை விட்டு கறி அப்படியே பிரிஞ்சு இருக்கணும். கறி எடுத்து உடையணும், அதாவது ரொம்பவும் நம்ம வேக வைக்கக்கூடாது. மீதி மசாலா கூட நமக்கு அந்த மசாலாவை உறிஞ்சி வேகும் போது நமக்கு இன்னும் நல்ல சுவை கிடைக்கும். அடுப்பு பற்ற வச்சு வதக்கினே இருக்கும்போது அடுப்பு அணைஞ்சிருச்சு. ஏன்னா ஈரம் அதிகமாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சிலிண்டரில் மட்டும் வெங்காயம் அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு நல்லா எரிய வச்சு செஞ்சுக்கலான்னு சொல்லி கேஸ் அடுப்பில் தூக்கி வெங்காயத்தை போட்டு பொறுமையாக வதக்கின்னு இருக்க டைமில் இந்த விறகை நல்லா எரிய வச்சு அந்த கந்தை விழ வச்சு அப்புறம் எடுத்து வச்சேன். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக, இதெல்லாம் ஒரு வார்த்தையாக நீங்கள் நினைப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அளவும் செய்முறையும் விட ஃபிசிக்கலான வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிரியாணியை முழுமையாக உருவாக்க ஃபிசிக்கல் வேலை வேணும். இங்கே சின்ன வெங்காயம் 1 கிலோ அப்படி நான் பொடியாக ஸ்லைஸாக வெட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதோடைய டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கும் போது கொழுகொழுப்பாக இருக்கும், பிரியாணி உதிரித்தன்மை அதிகமாக வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது அடி பிடிக்கிற தன்மை உருவாக்கும். இப்போ நமக்கு அடுப்பு நல்லா எரியுது, அந்த கந்து விழுந்து தரையும் சூடாச்சு. இப்போ தூக்கி நம்ம வச்சிட்டா இதுக்கப்புறம் நமக்கு அந்த அனல் பதம் குறையாமல் சீக்கிரமாக பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஏழைகளின் பிரியாணி சொல்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இந்த அரிசி கூட எந்த அளவுக்கு சமமாகவும் கூடுதலாகவும் நம்ம கறி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் அதிக சுவையான பயங்கரமான பிரியாணி கிடைக்கும். இங்கே 15 கிலோ அரிசி, 7.5 கிலோ கறி தான் சேர்க்குறோம். இதுவே நீங்கள் 10 கிலோ 12 கிலோ அளவுக்கு சேர்த்தாலும் சரி, கூடுதலாக சேர்த்தாலும் சரி, அவ்வளோ ஒரு ருசி கிடைக்கும். இதுதான் என் கண்டென்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே சேர்த்து வதக்கணும். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து வதக்கி தீச்சல் பிடிக்கிற மாதிரியாக இருந்தால் உடனே தயிர் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி உப்பு 40 கிராமு. நான் இங்கே 15 கிலோ அரிசிக்கு 15 கைப்பிடி உப்பு சேர்த்துருவேன். தனியாக வேக வைக்கும் போது கறியில் நான் 3 கை சேர்த்துருக்கேன். இதை எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பிரித்து உப்பு சேர்த்தாலே பயம் இல்லாமல் நீங்கள் உப்பு காரத்தை சூப்பராக செக் பண்ணலாம். அந்த வேக வச்ச தண்ணியை, இதுதான் அளவு பாத்திரம், அதில் வடிகட்டி எடுத்துட்டு கறியை மட்டும்தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி தவறுகள் நிறைய பேர் செய்கிறாங்க. அதாவது அந்த வேக வச்ச தண்ணியோட கறியை கொட்டிடுவாங்க. உங்களுக்கு அளவு தண்ணி அதிகமாகிடும். அது இல்லாமல் இன்றைக்கி செய்ய போகிற அரிசி புழுங்கல் அரிசி. இந்த அரிசி உங்களுக்கு நினைக்கிற மாதிரி அதிக உதிரித்தன்மை கிடைக்காது, சுவை கிடைக்காது. பார்த்து பதமாக செய்யணும். இந்த இஞ்சி பூண்டு சாந்து கூட கொஞ்சம் வதங்கின பிறகு கறியை சேர்த்து வதக்கி அப்புறம் தக்காளி சேர்த்தா அந்த கறியில் அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மட்டனும் சில இடத்துல நான் இப்படி தான் செய்வேன். அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிரியாணியோடைய செய்முறைகள் மாறும். இதுதான் ஃபிசிக்கலான வேலை. தக்காளி சேர்த்து கொஞ்சம் உடைஞ்ச உடனே இது கூட நமக்கு அளவு உள்ள தனி மிளகாய்த்தூள் சேர்க்கணும். தனி மிளகாய்த்தூள் தக்காளி கூட சேர்த்து குழைக்கும் போது நேச்சுரல் பிரியாணி கலர் சூப்பராக கிடைக்கும். தக்காளியை அதிகமாக குழைஞ்சி நீர் விடாத முன்னாடியே நீங்கள் இந்த தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலர் சூப்பராக கிடைக்கும். பீஃப் பிரியாணிக்கு கண்டிப்பாக நீங்கள் மசாலா சேர்த்துக்கணும். இந்த அளவெல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு மட்டனும் பீஃபும் வெந்து அதோடைய ஜூஸு அதோட சாரம் இறங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி நல்ல ஒரு சுவையில் கிடைக்கும். அப்புறம் கறியும் நம்ம வெந்தது அந்த வெந்துருச்சான்னு அப்படி பார்த்து தான் நீங்கள் அளவு தண்ணி ஊற்றணும். ஏன்னா நீங்கள் அளவு தண்ணி ஊற்றின பிறகு கறி வேகிறதுக்கான ப்ராசஸ் நடக்காது. அரிசி வேகும், தண்ணி கொதிக்கும், கறி வேகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உடைச்சி கறி உடைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அளவு தண்ணி ஊற்றணும். நான் உங்களுக்கு ஃபிசிக்கலான வேலைகள் தான் சொல்ல வந்திருக்கேன். பிரியாணி தான் இப்படி செய்கிறேன்னு சொல்ல வரல. நீங்கள் என் சேனலில் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வளர்ந்து வருவீங்க. இப்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு சாந்து, தக்காளி எல்லாம் சேர்த்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்க பாருங்கள். இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் கரெக்டாக நமக்கு 2 பாத்திரம் அரிசி வந்துச்சு. 1க்கு 1.5 பாத்திரம், 3 பாத்திரம் தண்ணி ஊற்றினேன். அரிசியை முன்னாடி நல்லா ஊற வைக்கணும். அரிசியை ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா 1க்கு 1.25 பாத்திரம் தண்ணி ஊற்றணும். அந்த அரிசி ரொம்ப செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து செய்யணும். அளவு தண்ணி ஊற்றின உடனே இதே இடத்துல உப்பு, காரம், புளிப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி கொதி வந்து அரிசி போட்டிங்கன்னா எந்த ஒரு பயம் இல்லாமல் செய்யலாம். இவங்க என் சித்தி உப்பு காரம் செக் பண்ணி சொல்லிவிட்டு சிரிச்சிட்டாங்க. இப்போது அரிசியை பார்த்தீங்களா, இந்த அரிசியை 4க்கு 5 முறை நல்லா அலசி எவ்வளோ ஒரு ஒயிட்டாக இருக்க பாருங்கள். நம்ம அலச அந்த கஞ்சி கொழுகொழுப்பு தன்மை அதிகமாக வரும். அதில் முன்னாடி அரிசி ஊறுறதுக்கு முன்னாடியே தண்ணியை ஊற்றி பிசைஞ்சி நல்லா வடிகட்டிய அந்த கஞ்சித்தன்மை கொழுகொழுப்பை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அரிசியும் உதிரியாக கிடைக்கும். மட்டன் பீஃப் பிரியாணி பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி கூடயும் நல்லா ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் அரிசியை சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக தம் ஆகும். முக்கியமாக இந்த அரிசியோட பிரச்சனையே என்னன்னா நீரை சீக்கிரமாக இழுத்து வேகாது. அதனால் நமக்கு சீக்கிரமாக தீச்சல் பிடிக்கும், கொழுகொழுப்பு தன்மை வரும், அந்த மசாலா தண்ணியோடு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது சரியான அனல் பதம் கொடுத்து பக்கத்திலே இருந்து அப்பப்போ கிளறி விட்டு தீச்சல் பிடிக்காமல் நீங்கள் செஞ்சாதான் நல்ல உதிரியான பிரியாணி கிடைக்கும். அப்புறம் இந்த அனல் பதத்தை பாருங்களேன், ஒரு சைடு அதிகமாக கொதிக்குது. நான் எப்போவும் சொல்கிறதா, இதுக்குன்னே தனியாக கண்டென்ட் வீடியோ போட்டுட்டேன். இந்த டைமில் நம்ம அதிகமாக எரியிற பக்கம் வெறுவை சமமாக படுத்தி நடுவில் எரிய வச்சு ஒரே சமம் நடுவில் கொதிச்சாதான் அந்த அரிசி ஒரே சம பக்குவத்தில் வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், பிரியாணி ரக அரிசி வேகும் போது தண்ணியை சீக்கிரமாக இழுத்துரும், தீச்சல் பிடிக்காது. ஆனால் இந்த ரக அரிசி ஆஃப் ஆயில் புழுங்கல் அரிசிலாம் அப்படியே தண்ணியாக பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கும், கொஞ்சமாக தான் இழுக்கும். அப்போது உங்களுக்கு தண்ணியெல்லாம் மேலே வந்து அடியில் தீச்சல் உடனே பிடிச்சிரும். 2க்கு 3 முறை தட்டு போட்டு மூடி அதை திறந்துட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர அப்படியே அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். கடைசியாக பாருங்கள், நம்ம அந்த மாதிரி அனல் பதத்தை குறைச்சிட்டு தம் போடும் போது நிதானமாக சூப்பராக டென்ஷனே இல்லாமல் தீச்சலே இல்லாமல் சூப்பராக தம் போடலாம். அப்படியே பபுள்ஸ் மாதிரி சின்ன
இதாக லைட்டாக கொதிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை சேர்த்து ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்து அப்படியே தட்டு போட்டு மூடி கீழே இருக்கிற கந்தை அள்ளி மேலே போட்டு ஒரு அரை மணி நேரம் தம் விட்டு பிரித்தா ஐயோ ஐயோ அந்த பீஃப் பிரியாணியோட மனமே பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக 1/4 மணி நேரத்தில் இருந்து 20 நிமிஷம் தம் விடுங்க. கடைசி டைமில் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நான் அனல் பதத்தை வச்சுருக்கேன்னு சொல்லி. இந்த மாதிரிலாம் ஃபிசிக்கலாக செய்யும் போது தான் தீச்சிலே இல்லாமல் அதிக உதிரியான பிரியாணி நம்ம சூப்பராக கொடுக்க முடியும். இந்த பிரியாணியை உடச்சி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த புழுங்கல் அரிசியில் இவ்வளோ உதிரியாக பிரியாணி வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். நான் சொல்கிற மாதிரி அந்த அரிசி அலசுகிற பக்குவத்தில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள், அப்படியே நல்ல நேச்சுரல் பிரியாணி கலர், அப்படி பார்க்கவே பளபளப்பாக உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நின்று நிதானமாக பிரியாணி செய்யும் போது தான் அதோடைய பயமும் இல்லாமல் அதோடைய ஆர்வத்தையும் அதிகமாக்கி நம்ம ஒரு சுவையான பிரியாணியை கொடுக்க முடியும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு நான் நேரடியாக உங்களிடம் லைவில் பேச விருப்பப்படுகிறேன். கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என் உழைப்பு, என் ஆர்வம், நீங்கள் எனக்காக ஆதரவு தெரிவிங்கள். தீபாவளி அன்னைக்கு நேரடியாக உங்களுடன் லைவில் பேச போகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் சரியான அளவு இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலை, தெளிவான விளக்கம் கிடைச்சா வாழ்க்கையில் அவங்க முன்னேறி வருவாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள்.